أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது, மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர். இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக இறை மறுப்பு என்னும் பொருளை வாங்கி கொண்டார்கள். எதை கொடுத்து? இறை நம்பிக்கையை கொடுத்து, நேர்வழியை கொடுத்து, இறை மறுப்பை வாங்கி கொண்டார்கள். சொர்க்கத்தை கொடுத்து நரகத்தை வாங்கி கொண்ட கதை. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு வியாபாரம் பண்ணணும், இதை கொடுத்து இதை வாங்குவோம், காசை கொடுத்து அரிசியை வாங்குவோம், அரிசியை கொடுத்து கடலையை வாங்குவோம். ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவது என்கிற வியாபாரம் உள்ளது. இறைவன் நம்மிடம் ஒரு வியாபாரம் நடத்துகிறான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன். நன்மையை கொடுத்து சொர்க்கத்தை வாங்குவது. ஆனால் கெட்டவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள்? துரதிர்ஷ்டவாதிகள் என்ன செய்து கொள்கிறார்கள்? நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சு கொள்கிறாங்க? நல்ல விஷயத்தை, நேரான வழியை கொடுத்துட்டு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே சொல்லப்பட்டது, எல்லாம் தெரிந்தும் கூட நேர்வழியை கொடுத்து அதற்கு விலையாக இந்த இம்மைக்காக, இந்த கார் பங்களாவுக்காக, இந்த பணத்துக்காக, இந்த சந்தோஷங்களுக்காக, இந்த பதவிகளுக்காக, இந்த இச்சைகளுக்காக, இந்த நஃப்ஸுக்காக, இந்த உடம்பு சொல்கிற ஆசைக்காக, உள்ளம் சொல்லுகிற ஆசைகளுக்காக எனக்கு சொர்க்கம் வேணான்னு சொல்லக்கூடிய இவர்கள் நேர்வழியை கொடுத்து தவறான வழியை வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இவங்க நேர்வழியிலிருந்து தீய வழிக்கு போவாங்க, ஒற்றுமையிலிருந்து பிரிவினைக்கு போவாங்க, அமைதியிலிருந்து அச்சத்திற்கு போவாங்க, நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்துக்கு போவாங்க. நவீன அனுஷ்டானம் என்ற வழியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கு மேக்கப் என்ற பெயரில் ஊரை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அடையாளமே தெரியாமல் ஆளை மாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற பிரச்சாரங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்தோம். தங்கத்தை விற்றுவிட்டு சாக்கடையை விலைக்கு வாங்கி கொண்ட இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. இத்தகையோருக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அந்த நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத கார் இருளில் அவர்களை விட்டுவிட்டான். எவ்வளவு அழகான உதாரணம்! மக்கள் வெளிச்சத்தில் இருக்காங்க, வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்குள்ளே போய் சிக்கிடுறாங்க. இருட்டுக்குள்ளே போய் சிக்கின உடனேயும் அங்கே அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக தீ மூட்டப்படுது. சுற்றிலும் அதிலிருந்து வெளிச்சம் வருது. அடடா, நமக்கு வெளிச்சம் வந்துருச்சேன் அப்படின்னு பரவசப்படற தொடங்கின அந்த நேரத்தில் அவங்களோட பார்வை பறிக்கப்படுது. சுற்றிலும் நெருப்பு இருக்குது, வெளிச்சம் இருக்குது, ஆனால் அவங்களோட கண்ணில் ஒளி இல்லாமல் போயிடுச்சு. அதை பார்க்குறதுக்கு மொத்தமும் இருட்டாகி போயிடுச்சு. எவ்வளோ பரிதாபத்திற்குரிய நிலைமை இல்லை? இறைவன் என்றொருவன் இருக்கிறான் என்கிற இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தும் கூட, அவர்கள் அந்த ஒளி விளக்கு கிடைக்க பெற்றும் கூட அதை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு எப்படி இறை மறுப்பு என்ற நய வஞ்சகத்தனத்தை போர்த்தி கொள்கிறார்களோ அதைப்போல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நோவினை போல உலகத்தில் துரதிர்ஷ்டமானது எதுவும் இல்லை. பஹ்ருதீன் அர்வாசி ரஹ்மத்துல்லா அவங்க சொல்கிறாங்களாம், நயவஞ்சகர்கள் முதலில் இறை நம்பிக்கை கொண்டிருந்ததன் மூலம் ஒளியை பெற்றிருந்தார்கள். பிறகு தன்னுடைய நய வஞ்சகத்தால் அந்த ஒளியை அணைத்து விட்டார்கள். இறுதியில் பெரும் தடுமாற்றத்தில் சிக்கிக்கொண்டார்கள். ஆம், மார்க்க விஷயத்தில் ஏற்படும் தடுமாற்றத்தை விட பெரிய தடுமாற்றம் வேறென்ன இருக்க முடியும்? உடல் ஊனத்தை விட சிந்தனை ஊனம்தானே மோசமானது. இவ்வளோ தெளிவான வார்த்தைகளும் விளக்கங்களும். சுபஹானல்லா. நல்லோர்களுக்கும் முஹ்மீன்களுக்கும் இறை நம்பிக்கையுடையவர்களுக்கும் இறைவன் தடுமாற்றத்தை போக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அதிகமாக நம்ம துவா செஞ்சுக்கிறோம். நமக்குள் ஏதாவது ஈமானில், நம்ம பின்பற்றக்கூடிய அமல்களில், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வேலைகளில் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடுகளில், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்டங்களில், இவற்றில் நம்ம தடுமாறுறோமா, நம்ம சமரசம் செஞ்சுக்கிறோமா, லைட்டாக
மாற்றிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறோமா அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சுக்கிறணும். நமக்கு வெளிச்சம் நிலைத்திருக்கட்டும், எந்த தடுமாற்றங்களும் இல்லாமல் இஸ்லாத்தை பின்பற்றும் பாக்கியம் கிடைக்கட்டும். சும்மு புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீள மாட்டார்கள். இஸ்லாம் என்னும் ஒளி விளக்கு தந்த பேரொளியை அலட்சியப்படுத்திவிட்டு இறைமறுப்பு என்னும் பழைய இருட்டிலேயே அவர்கள் மூழ்கி போனார்கள். அவர்கள் கருத்து குருடர்கள், உண்மையை உரைக்க மறுக்கும் ஊமைகள், நல்லதை கேட்க விரும்பாத செவிடர்கள். இவர்கள் திருந்தவே மாட்டார்கள்னு இறைவன் சொல்கிறான். இறைவன் மிக தெளிவாக இவர்களை பற்றி சொல்கிறான். நல்லவற்றை செவியேற்காத செவிடர்களாகவும், பயனுள்ளவற்றை பேசாத ஊமைகளாகவும், அகப்பார்வையை இழந்து தீய வழியில் தடுமாறும் குருடர்களாகவும் அவர்கள் உள்ளார்கள். நம்ம எல்லாருக்கும் புறப்பார்வை தெரியும், கண்ணில் பார்க்குறோம். அதில் கிட்ட பார்வை, தூரப்பார்வைன்னு இப்போ சின்ன குழந்தைகள்லேருந்து கண்ணாடி, வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்குறோம். அது சரியாகாமல் இருக்கும்போது கண்ணாடி முடிஞ்சவரை பயன்படுத்துகிறோம். அது புறப்பார்வை. ஆனால் அகப்பார்வை என்று உள்ளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகப்பார்வையை இழந்து முற்றிலும் தீய வழிக்கு போயிடுவாங்க. அகப்பார்வை தெளிவாக இருக்கிற போது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், தீயவற்றிலிருந்து தடுத்து கொள்ள முடியும். நல்ல வழியில் போய் அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நிம்மதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த அகப்பார்வையை இழந்து விட்ட பிறகு நிச்சயமாக அவர்களால் எந்த நல்லதையும் பார்க்க முடியாது, எந்த நல்லதையும் கேட்க முடியாது, எந்த நல்லதையும் பேச முடியாது. இருட்டில் தான் இருப்பாங்க, கெட்டவங்களாக தான் இருப்பாங்க, கெட்டவங்க கூட தான் இருப்பாங்க. சுற்றிலும் கெட்ட விஷயங்கள் மட்டுமே தான் இருக்கும். அவர்களால் அந்த கெட்டதை விட்டு, இருட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. அப்படி ஒரு மோசமான சாபத்திற்குள்ளானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அகப்பார்வை குருடாகி போயிடுச்சு. அப்போ நம்ம இப்போ யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய புறப்பார்வை எத்தனை பார் இருக்குது, எத்தனை வெளிச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். நம்முடைய அகப்பார்வை எத்தனை பாரில் இருக்குது, எத்தனை கோடு இருக்குது, எத்தனை வெளிச்சம் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருட்டு சில பர்சன்டேஜ் பிடிச்சி வச்சுருக்கோம். அதை உடனடியாக அல்லாஹ்ட்ட கேட்டு தொழுது அழுது அந்த அகப்பார்வையினுடைய இருட்டிலிருந்து நாம் நீங்க பெற்றாக வேண்டும். முற்றிலும் அகப்பார்வை இழந்துவிட்ட இவர்கள் இவ்வளவு மோசமான சாபத்தை பெறுவதற்கு காரணம் என்ன? அவங்களோட பேசிக் குவாலிட்டி என்னவாக இருந்தது? முழுவதும் சந்தேகப்பட்டாங்க இறைவனை, முழுவதும் சுயநலத்தோடு இருந்தார்கள். எனவே சுயநலம்ங்கிற மோசமான குவாலிட்டி இருக்கிறதுலே ஆபத்தில் கொண்டு போய் விடும். நஃப்ஸுக்கு கட்டுப்படுறது, இந்த உடல் இச்சைக்கும் மன இச்சைக்கும் கட்டுப்படுறதுங்கிறத கொண்டு போய் தள்ளுறது அந்த முழுக்க சுயநலம். எனவே இறைவனை நேசித்தல் என்ற இடத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பொதுநலத்தோடு இருப்போம். أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. இன்னும் ஒரு உதாரணம், கார் இருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம். இதில் அகப்பட்டு கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சி இடி ஓசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த காஃபிர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். இது நயவஞ்சகர்களுடைய ஒரு வகையினருக்கு அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணம். இவங்களுக்கு ஒரு சமயம் உண்மை புரியும், அடுத்த நிமிஷமே சந்தேகம் வந்துடும். இவர்களுடைய இந்த சந்தேகம், இறைமறுப்பு, தடுமாற்றம், இந்த எல்லாமே அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருமழையில் சிக்கி கொண்டவர்களின் மனநிலையை ஒத்திருக்கும். கருமேகங்கள் சூழ்ந்திருக்கும், இடி இடிக்கும், மின்னல் வரும், அடர்த்தியான மழை துளிகள் விழும். இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த இடிச்சத்தம் கேட்கிற போது மரண பயத்தில் காதுகளை பொத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இங்கே உதாரணமாக அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். இதற்கு உள்ளத்தை உலுக்கி பேரச்சத்தை ஏற்படுத்தும் இடி அப்படின்னு பொருள். பொதுவாகவே நயவஞ்சகர்கள் அச்சத்திலும் பீதியிலுமே இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த உவமை உணர்த்துது. இவர்களால் ஒருபோதும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இறை வெளிச்சம் கிடைக்க பெற்றும் கூட அது யாராவது சொல்லி கேட்டு அது புரியும். சில சமயம் கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும், எனக்கு அது விளங்குச்சு அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அப்போ நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே தடுமாற்றம், சந்தேகம் வரும்,
நிம்மதியை இழந்துருவாங்க, பயம் வரும், அவன் அதை கொன்றுவானோ, இதை எடுத்துருவானோ, நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுவானோ, நம்மளை அழிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பலவேறு விதமான குழப்பங்கள், அச்சமும் பீதியும் இருந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, அந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த அச்சத்தையும் பீதியையும் கலந்த பல்வேறு முகங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அது எவ்வளவு பெரிய சாபம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறோம். அப்போது இந்த மாதிரியான சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அச்சமும் பீதியும் தான் மிச்சமாக இருக்குமே தவிர நிம்மதியோ மன அமைதியோ ஒருபோதும் வாய்க்க பெறவே பெறாது. இருக்கிறதுலே மிக மோசமான துர்பாக்கியம் என்பது என்ன தெரியுமா? வெளிச்சம் கிடைச்சும் கூட அந்த வெளிச்சத்தை வெளிச்சம் என்று புரிந்து கொள்ள முடியாமல், இது மட்டும்தான் நிம்மதிக்கான வழி என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல், நான் மறுபடியும் இருட்டுக்குள்ளே தான் போவேன், இருட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு மனுஷன் போகிறான் பார்த்தீங்களா? நிம்மதியை தான் தேடிக்கிட்டு இருப்பான். ஐயோ, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையான்னு தேடிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது கிடைத்தும் கூட அவனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. யகாதுல் பர்கு யக்தஃபு அபுசாரகும் குல்லமா அல்லாஹ் லஹும் மஸவ் ஃபீஹி வைதா அத்லம அலைஹிம் காமு வலௌ ஷா அல்லாஹு லதஹப பிஸம்இஹிம் வ அப்சாரிஹிம் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது. அந்த மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழி தெரியாமல் நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். கடுமையாக மின்னல் அடிக்கும்போது அதனுடைய ஒளியில் கொஞ்சம் தூரம் அவர்கள் நடந்து போவாங்க. அதுக்கப்புறம் இருள் வந்து படர்ந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நின்றுவாங்க. இந்த வசனத்தினுடைய இந்த தொடர் இதைத்தான் விவரிக்குது. நயவஞ்சகர்களுடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது. அவங்கள இறை நம்பிக்கை இதற்கு முன்னாடியே கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சி உண்மை புலப்படும் போதெல்லாம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்பாடா அம்மாடி அப்படின்னு அதை பின்பற்றவும் செய்வார்கள். அந்த ஆறுதலை பின்பற்றி இறை நம்பிக்கை பின்பற்றவும் செய்வாங்க. ஆனால் இன்னொரு சமயத்தில் திடீர்னு அவங்க உள்ளத்தில் சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய உள்ளமெல்லாம் மறுபடியும் இருட்டாயிரும். அப்போ விக்கிச்சு அப்படியே வாழ்க்கையில் நின்றுவாங்க. அப்போ மறுபடியும் மாற்றி இறை நம்பிக்கை கொள்வது, அது பிறகு நம்பிக்கை இல்லாமல் போகிறது, நடுவில் சந்தேகப்படுறது, இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படிங்கிற மறுமை காட்சி விளக்கப்படுது. அவங்கவுங்க கொண்ட இறை நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒளி கொடுக்கப்படும். நீ 1 கிராம் இறை நம்பிக்கை கொண்டிருந்தியா, அதுக்கு தக்கன வெளிச்சம். நீ 2 கிராம் இறை நம்பிக்கை கொண்டிருந்தியா, அதுக்கு தக்கன வெளிச்சம் அப்படின்னு அவங்கவுங்க கொண்டிருந்த இறை நம்பிக்கையினுடைய அளவை பொறுத்து அவர்களுக்கு வெளிச்சம் அளவாக தரப்படும். சிலர் பல மைல் தூரம் வரை அல்லது அதைவிட அதிகமாக அல்லது அதைவிட குறைவாக பிரகாசிக்கின்ற ஒளியை கூட வழங்க பெறுகின்றார்கள். சிலருக்கு வழங்க பெறக்கூடிய இந்த ஒளி சிறிது நேரம் அணையவும் அதுக்கப்புறம் பிரகாசிப்பதுமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஃப் ஆயிரும், அதுக்கப்புறம் ஒளிர்விடும். அந்த மாதிரி சிலர் தமக்கு கிடைத்த ஒளியால் இந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாலம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, அது பிறகு நின்றுவாங்க. இன்னும் சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒளிங்கிறதே சுத்தமாகவே இல்லாமல் முற்றிலும் அணைந்து போகும். அவர்கள்தான் கலப்படமே இல்லாத நயவஞ்சகர்கள் நல்லா சொல்கிறான். இதை படிக்கும்போது உண்மையாகவே சிரிப்பு வந்துருச்சு. தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கும் கலப்படமற்றவர்.